பாருங்கப்பா, நாணய பெறுமதி இறக்கம் அல்லது நாணய பெறுமதி குறைப்பு எதிர்பார்க்கப்பட்ட நன்மையை தர வேண்டுமென்றா அதற்கான நிபந்தனைகள் என்ன அல்லது குறிச்சு கொள்ளுங்க எடுகோள்கள் என்று சொல்ல. இப்ப நாணய பெறுமதி இறக்கம் செய்யும் போது நம்ம கையாளுகிற எடுகோள்கள் என்னென்ன இருக்கு அசம்ப்ஷன் என்று சொல்லுவோம். எடுகோள் நாணய பெறுமதி இறக்கம் எதிர்பார்க்கப்பட்ட நன்மையை தர வேண்டுமென்றா அதற்கு காணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன இருக்கு பிள்ளை. மிக மிக முக்கியமான விஷயங்கள் பிள்ளை. இதுகள் தான் பகுதி ஒன்றுல கூட கேள்விகளை கேட்பாங்க பிள்ளை. பகுதி ஒன்றுல கூட கேள்விகளை கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தியரி பிள்ளை. அப்ப நாணய பெறுமதி இறக்கம் செய்வதன் எடுகோள்கள் என்னென்ன இருக்கு. அப்ப இந்த நாணய பெறுமதி இறக்கத்தின் எடுகோள்கள், நாணய பெறுமதி இறக்கத்தின் எடுகோள்கள் அல்லது நிபந்தனை. நாணய பெறுமதி இறக்கம் பிள்ளை எதிர்பார்த்த நன்மையை தர வேண்டும் என்றால் அதுக்கு காணப்பட வேண்டிய எடுகோள்கள் என்ன, அதுக்கு காணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன, என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 5 நிபந்தனைகள் சொல்ல போறேன். கட்டாயம் இந்த 5ஐ நீங்க பாடமாக்கி எடுத்துக்கணும். அப்ப நாணய பெறுமதி இறக்கம் எதிர்பார்த்த நன்மையை தர வேண்டும் என்றா காணப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன இருக்கு பிள்ளை. சோ முதலாவது நிபந்தனை பாருங்க, ஏற்றுமதிகளின் முதலாவது பிள்ளைகள் ஏற்றுமதிகளின் இப்ப இலங்கையிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஏற்றுமதிகளானது இல்லைன்னா ஏற்றுமதிகளானது விலைசார் கேள்வி. ஏற்றுமதிகளானது விலைசார் கேள்வி, விலைசார் கேள்வி, ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி பிள்ளை. அப்ப நாங்க சொல்லுவோம் அது குறியீடுகளை போட்டா PED பிரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட். அதன பிள்ளை விலைசார் கேள்வி, ஏற்றுமதிகள்னா எக்ஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. இத பாருங்க விலைக்குள்ள உங்களுக்கு என்ன அர்த்தம் என்ன. சோ ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி அது சொல்லுவாங்க PED எக்ஸ் என்று சொல்லுவோம். PED எக்ஸ், எக்ஸ் என்ற எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. அப்ப இந்த ஏற்றுமதிகள் என்னது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக, நெகிழ்ச்சி உடையதாக உடையதாக இருத்தல் இருத்தல் வேண்டும் பிள்ளை. பாருங்க முதலாவது எடுக்கும். சோ முதலாவது எடுகோள் பிள்ளை ஏற்றுமதிகள் என்னது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியா சொல்றேன். இப்ப நெகிழ்ச்சி உடையது என்ன பிள்ளை, அதன் விலமாற்ற வீதத்தை விடவும் அதன் விலமாற்ற வீதத்தினை விடவும் அதன் தொகைமாற்ற வீதம் பெரிது. அப்ப பாருங்கடா, அப்ப இலங்கையிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த ஏற்றுமதிகளின் விலை சிறிதளவு குறையுது. ஆனா அதன் தொகைமாற்றம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும். அதாவது இந்த கருத்து. அப்ப ஏற்றுமதிகின்ற விலை கொஞ்சம் குறைஞ்சா போதும், அதன் ஏற்றுமதி அளவானது மிக பெரிய அளவு இடம்பெறும் என்பதுதான் இதன் அர்த்தம். அப்ப ஏற்றுமதிகள் என்னது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அது தொடர்ந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா இறக்குமதியானது இதே மாதிரி பிள்ளைகள் விலைசார் கேள்வி, இறக்குமதியானது விலைசார் கேள்வி சொல்லுவோம். அப்ப நாங்க PED M என்று சொல்லுவோம். எம் என்றா இம்போர்ட், இம்போர்ட் தானே இறக்குமதிக்கான அடையாளம் எம் என்று சொல்லுவோம். அப்ப இறக்குமதியானது விலைசார் கேள்வி அதுவும் பிள்ளைகள் நெகிழ்ச்சி உடையதாக உடையதாக இருத்தல் வேண்டும் பிள்ளைகள். அப்ப பாருங்க முதலாவது, அப்ப ஏற்றுமதியானது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும், இறக்குமதியானதும் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இறக்குமதியின் விலை கூடுதானே பிள்ளை. அப்ப இறக்குமதி விலை கொஞ்சம் கூடுனா போதும், ஆனா இறக்குமதி செய்யற அளவானது பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். இறக்குமதியின் விலை கொஞ்சம் கூடுனா போதும், ஆனா இறக்குமதி செய்யற அளவு பெருமளவு கட்டுப்படுத்தப்படும், பெருமளவு குறைக்கப்படும் என்பதுதான் இறக்குமதியானது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும் என்பது கருத்து. இப்ப ஒன்று வடிவா பார்த்து கொள்ளுங்கடா. ஒன்று பிள்ளைதான் தனித்தனியா பார்க்கணுமா, தனித்தனியா பாருங்க. அப்ப ஏற்றுமதிகளானது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதா இருக்கான்னு பாருங்க.
நிகழ்ச்சி உடையதுன்னா ஒன்றை விட கூட, நிகழ்ச்சி உடையதுன்னா ஒன்றை விட கூட, பெருமானம் ஒன்றை விட கூட இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா இறக்குமதியானது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதான்னு பாருங்க, ஒன்றை விட கூட இருக்கான்னு பாருங்க. இப்படி ரெண்டுமே ஒன்றை விட கூட இல்ல, இல்லைன்னா இது ஒன்றை விட கூட இருக்கு, இது ஒன்றை விட குறைவா இருக்கு, இல்லைன்னா இது ஒன்றை விட குறைவா இருக்கு, இது ஒன்றை விட குறைவா இருக்கு. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல தான் மூன்றாவது பிழை. மூன்றாவது ஒரு எடுகோள் கொண்டு வராங்க. அதை அறிமுகப்படுத்தினவங்க ரெண்டு பேர், ஒன்று மார்ஷல், இன்னொன்னு லேனர். மார்ஷல் லேனர் படைய வேலை கொண்டு இந்த ரெண்டு பொருளியல் அறிஞர்களா மார்ஷல் லேனர். இந்த மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கமைய, அவங்களோட தத்துவத்திற்கமைய இந்த மார்ஷல் என்பவரும் லேனர் என்பவருடைய தத்துவத்திற்கமைய இந்த ஏற்றுமதியினதும் கமா இந்த இறக்குமதியினதும், ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டு ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை, ரெண்டு கூட்டுத்தொகை ஒன்றை விட நெகிழ்ச்சி உடையதா, ஒன்றை விட நெகிழ்ச்சி உடையதானே. சோ ஏற்றுமதிகளினும் இறக்குமதிகளினும் அந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை ஒன்றை விட உயர்வாக இருத்தல் வேண்டும். இது மூன்றாவது. இப்ப இதை விளைக்கணும் வடிவா இதுகள் தான் எக்ஸாம்ல அதிகமா கேட்பாங்க, இப்ப ஏற்றுமதிகளினதும் இறக்குமதிகளினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகள்ட கூட்டுத்தொகை ஒன்றை விட கூட இருக்கான்னு பாரு. ஒன்றை விட கூடன்னா நெகிழ்ச்சி உடையதா இருக்கு, ஒன்றை விட கூடண்டா நெகிழ்ச்சி உடையதா இருக்கான்னு பாரு. தெளிவா பார்த்துக்கொள்ளுங்கடா. ஒண்ணு முதல்ல தனித்தனியா பார்க்கணும். தனித்தனியா பாருங்க, ஏற்றுமதியின் பிஇடி நெகிழ்ச்சி உடையதா இருக்கா, இறக்குமதியின் பிஇடி நெகிழ்ச்சி உடையதா இருக்கான்னு பாரு. அப்படி தனித்தனியா பார்க்கும்போது அப்படி நெகிழ்ச்சி உடையதா இல்லைன்னா அப்ப இந்த மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கமைய இந்த ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை ஒன்றை விட கூட இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் எம்சிக்குவா, இதெல்லாம் எம்சிக்குள்ள போடுவாங்க, இதெல்லாம் எம்சிக்குள்ள வர விஷயம். பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எம்சிக்குள்ள வர விட. அப்படின்னா இந்த பிஇடி எக்ஸ் அதே மாதிரி பிஇடி எம் பிள்ளைல அப்ப இது ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, இது இறக்குமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. இந்த ரெண்டின் கூட்டுத்தொகையும் ஒன்றை விட அதிகமா இருக்க வேண்டும். ரெண்டின் கூட்டுத்தொகையும் ஒன்றை விட அதிகமா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டின் கூட்டுத்தொகை ஒன்றை விட கூட இருக்கணும். அப்ப ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் இறக்குமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் ஒன்றை விட அதிகமண்டா. ஓகே, இப்ப நான் பயிற்சி செய்யும் போது நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிதான பிள்ளைகள்? சோ அப்ப 3 நிபந்தனைகள் சொல்லியிருக்கேன். முதலாவது நிபந்தனை, ஏற்றுமதிகளானது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அப்படின்னா நிகழ்ச்சி உடையதுண்டா பெருமானம் ஒன்றை விட கூட, நிகழ்ச்சி உடையது என்றா ஒன்றை விட அதிகம். தெரியுதானது? அதே மாதிரி இறக்குமதியானது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அடுத்த பிள்ளைகள், இந்த மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கமைய ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை ஒன்றை விட உயர்வாக இருத்தல் வேண்டும். அதை தொடர்ந்து நாலாவது எடுகோள் சொல்லணும். நாலாவது அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல பிள்ளைகள். ஏற்றுமதிகளின் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். ஏற்றுமதிகளின் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அதை நாங்க சொல்லும் PES ஏற்றுமதிகளின் விலைசார் நிரம்பல் PES பிரைஸ் எலாஸ்டிசிட்டி சப்ளை ஆஃப் எக்ஸ்போர்ட் என்று சொல்லுமா, அதுவும் நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அடுத்த பிள்ளைகள், ஐந்தாவது எடுகோள், இந்த ஏனைய நாடுகள் போட்டியாக நாணய பெறுமதி இறக்கம் செய்யக்கூடாது.
ஏனைய நாடுகள் போட்டியாக நாணய பெறுமதி இறக்கம் செய்யக்கூடாது. இது அடுத்த எடுகோள் பிழை. பாருங்க, இப்ப இலங்கை நாணய பெறுமதி இறக்கம் செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்ப இலங்கை நாணய பெறுமதி இறக்கம் செய்தா அதுக்கு போட்டியா இந்தியா நாணய பெறுமதி இறக்கம் செய்யக்கூடாது. அப்ப உலக நாடுகள் எந்த நாட்டுல இருந்து பொருளை வாங்குவான்றது பிரச்சனை வந்துடும். அப்போ ஒரு நாடு நாணய பெறுமதி இறக்கம் செய்யும் போது அதற்கு மற்ற நாடுகள் ஒத்துழைப்பு வழங்கணுமே தவிர மற்ற நாடுகள் அதற்கு போட்டியாக நாணய பெறுமதி இறக்கம் செய்ய கூடாது. பிழை. ஃபைனல் நிபந்தனை பிழை. 6வது நிபந்தனை பாத்தீங்கன்னா, இந்த நாணய பெறுமதி இறக்கம் செய்யற நாட்டுல பிழை. உள்நாட்டுல பணவீக்கம் நிலவக்கூடாது. பணவீக்கம் பிள்ளைகள் நிலவ கூடாது. இப்ப நம்ம நாட்டுல பணவீக்கம் நிலவுனால நம்ம நாட்டு விலை கூடல இருக்கும். அப்ப நம்ம நாட்டு விலை கூடல இருக்கும். அப்ப நம்ம நாணய பெறுமதி இறக்கம் செஞ்சாலும் அந்த நன்மையை பெற்ற. அப்ப நம்ம நாட்டுல விலை உறுதி காணப்பட வேண்டும். அந்த நாணய பெறுமதி இறக்கம் செய்யற நாட்டுல பாத்தீங்கன்னா விலை உறுதி காணப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாணய பெறுமதி இறக்கம் செய்யற நாட்டுல விலை உறுதியாக காணப்பட்டால் தான் பிள்ளைகள் ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நாணய பெறுமதி இறக்கம் செய்வதை எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிங்களா பிள்ளை? படியா பார்த்துக்கொள்ளும். அப்ப நாணய பெறுமதி இறக்கத்தின் எடுகோள்கள் அல்லது நிபந்தனைகள். அப்ப நாணய பெறுமதி இறக்கத்தின் எடுகோள்கள் நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா அப்ப வடிவா பாருங்க. நான் ஒரு 6 எடுகோள் சொல்லியிருக்கேன். இதுல இந்த மார்ஷல் லேனரோட தத்துவம் தான் மிக மிக பிரதானமா இருக்கும். பகுதி 1 கேட்பான். நம்ம வடிவ பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நாணய பெறுமதி இறக்கம் செய்வதென்ற எடுகோள் நிபந்தனைகள் என்று பார்க்கும்போது வடிவ படிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, ஏற்றுமதிகளானது விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். இறக்குமதியானதும் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். அப்படி ரெண்டுமே தனித்தனியா பார்க்கும்போது நெகிழ்ச்சி உடையதா இல்லைன்னு சொன்னா அந்த ஏற்றுமதியோ இறக்குமதியோ அதன் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி உடையதாக தனித்தனியா இல்லைன்னா, அப்ப தனித்தனியா இல்லைன்னா மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கமைய அந்த ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை ஒன்றை விட உயர்வாக இருத்தல் வேண்டும். அடுத்த பிள்ளைகள், ஏற்றுமதி விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். ஏனைய நாடுகள் போட்டியாக நாணய பெறுமதி இறக்கம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகள், உள்நாட்டுல பணவீக்கம் நிலவக்கூடாது. விலை உறுதி காணப்பட வேண்டும். பிள்ளை சரிங்களா? பாருங்க பிள்ளைகளப்ப, நாணய பெறுமதி இறக்கம் குறைப்பு எதிர்பார்க்கப்பட்ட நன்மையை தர வேண்டும் என்று அதற்கான நிபந்தனை. பாருங்க, முதலாவது நிபந்தனை, ஏற்றுமதியானது விலைசார் கேள்வி PEDX என்று போடுறோம் பிள்ளை நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். இறக்குமதியினது விலைசார் கேள்வி PEDM நெகிழ்ச்சி உடையதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கு அமைய, அதுதான் பிரதானமான விஷயமா. அந்த மார்ஷல் லேனர் தத்துவத்திற்கு அமைய ஏற்றுமதியினதும் இறக்குமதியினதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை, ஏற்றுமதியினதும் இறக்குமதியினது விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகை ஒன்றிற்கு அதிகமாக இருக்க வேண்டும். பாருங்க, போட்டு குறியீடுகள் PEDX plus PEDM more than 1. இது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுகள் வரும்னா MCக்குள்ள வரும். இதுக்குள்ள போடுவாங்க பிள்ளைகள், MCக்குள்ள போடுவாங்களா? இதுகள் MCக்குள்ள போடுவாங்க. சரிங்களா? சரி, அது தொடர்ந்து பாருங்க பிள்ளைகள். அடுத்த நிபந்தனை, ஏற்றுமதியின் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். ஏற்றுமதியினது விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி உடையதாக இருத்தல் வேண்டும். ஏனைய நாடுகள் போட்டியாக நாணய பெறுமதி இறக்கம் செய்ய கூடாது. உள்நாட்டுல பணவீக்க நிலைமை இல்லை அல்லது விலை உறுதியாக காணப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள்லாம் மீறப்பட்டா பிழை. இந்த நிபந்தனைகள் மீறப்படும் போது நாணய பெறுமதி இறக்கம் எதிர்பார்த்த நன்மையை தராது. அவ்வளவுதான் இல்லை. அப்ப இந்த நிபந்தனை எல்லாம் மீறிடுச்சண்டா பிள்ளை, அந்த நாணய பெறுமதி இறக்கம் எதிர்பார்த்த நன்மையை தராது என்பதை புரிஞ்சுக்கொள்ளும். சரிங்களா பிள்ளை? ஓகே. இனி PED என்றா எதிர்க்கணிய பிள்ளை நிகழ்ச்சி பார்க்கும்போது PED எதிர்க்கணியும் PS நேர்க்கணியும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க இந்த சயசக பார்த்துட்டு அப்செட் ஆகாதீங்க.
இப்ப நான் பாருங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு போடுறேன். பிஇடி பாருங்க, பிஇடி எக்ஸ் பிஇஎஸ் சரிதானே, பிஇடி எக்ஸ் பிள்ளைகள். அதே மாதிரி பிஇடி எம் இது என்ன பிள்ளை? ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, இறக்குமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, அப்படிதான் இருக்கும். அப்ப ஏற்றுமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, இறக்குமதிகளின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அது மைனஸா தானே பிள்ளை இருக்கும் பாருங்க. இப்ப இது சய சைவர்த்தச 8, இது சய சைவர்த்தச 9. இங்க பாருங்க, அப்ப தனித்தனியா பார்த்தா ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றது. அப்ப ரெண்டையும் கூட்டினது, அப்ப ரெண்டையும் கூட்டினப்படி ரெண்டையும் சேர்த்து சய 1+7. இப்ப ஓகே தானே. இப்ப நிகழ்ச்சி உடையதான் மாறி ஒன்றை விட கூட. தனித்தனியா பார்த்தா ரெண்டுமே ஒன்றை விட குறைவா இருக்கும், சேர்த்து பார்த்தா ஒன்றை விட கூட. அது அப்படி பார்க்கணுமா? சரி, ஓகே, வாங்க அந்த பயிற்சிகள் ஒருக்கா செய்துட்டு வரலாம். ஓகே பிள்ளை, சோ 2 வினா இருக்கு. ஓகே பாருங்க பிள்ளை, இப்ப இந்த பகுதி 1 வினாவை, ஒரு நாடு நாணய பெறுமதி, ஒரு நாடு நாணய பெறுமதி இறக்கம் செய்யும் போது பின்வரும் சந்தர்ப்பங்களில் எது பொருத்தமானது என்று கேட்கிறான். எது பொருத்தமானது? அப்ப அந்த ரூல் எல்லாம் சரியா பார்த்துட்டு வாங்க, அந்த ரூல் எல்லாம் சரியா பார்த்துட்டு வாங்க. பாருங்க பிஇடி பாருங்க சய 1+4. அப்ப நிகழ்ச்சி உடையது ஓகே. பிஇடிஎம் இது பிஇடிஎக்ஸ் ஏற்றுமதியினது, இது பிஇடிஎம் இறக்குமதி, அதுவும் நிகழ்ச்சி உடையது ஓகே. ஆனா பிஎஸ் பாருங்க சைவர்த்த நிகழ்ச்சி அற்றது, அப்ப இது வராது. ஏற்றுமதியின் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி உடையதா இருக்கும் தானே. ஏற்றுமதியினது விலைசார் நிரம்பல் பிஎஸ் நிகழ்ச்சி உடையதா, நிகழ்ச்சி உடையதா ஒன்றை விட கூட இருக்கு. அழகு நிகழ்ச்சி எடுக்க மாட்டோம், அழகு நிகழ்ச்சி எடுக்க மாட்டோம், அழகு நிகழ்ச்சி எடுக்க மாட்டோம், அதை விட்டு. 3வது பாருங்க சைவர்த்தச 6 சைவர்த்தச 7 ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றது. ரெண்டையும் கூட்டி பாருங்க பிள்ளை, ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றதுதான். கூட்டி பாருங்க சைவர்த்தச 6 சைவர்த்தச 7 கூட்டினா 1+3. அப்ப நிகழ்ச்சி உடையது. பிஇஎஸ் இது நிரம்பல் நிகழ்ச்சி பிள்ளை, அது பாருங்க சைவர்த்தச 8. அப்ப இது வராது, விளங்குதா? இது வராது. 4வது பாருங்க சைவர்த்தச 4 ஏற்றுமதியினது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, சைவர்த்தச 6 இறக்குமதியினது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. தனித்தனியா பார்த்தா ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றது, ஒன்றை விட குறைவு. கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்தா சரியா 1 வரும். 1 அழகு நிகழ்ச்சி பிள்ளை, அழகு நிகழ்ச்சி இங்க வராது. சோ அப்ப இதுவும் வராது, இந்த விடையும் வராது. சரிங்களா? சரி, ஆனா இது ஓகே பிள்ளை. இது நான் அந்த ஆன்சர் வராதுன்னு தான் போட்டிருக்கேன், ஆன்சர் வராதுன்னு தான் போட்டிருக்கேன். ஃபைனலா சைவர்த்தச 7 சைவர்த்தச 8 தனித்தனியா பார்த்தா ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றது. ரெண்டையும் கூட்டி பாருங்க, சைவர்த்தச 7 சைவர்த்தச 8 கூட்டினீங்கன்னா 1+3 1+3. அண்ட் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி ஏற்றுமதியினது, அது நிகழ்ச்சியோடு. ஓகே, சோ வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். 5வது ஆன்சர். சரியா பார்க்கணுமா? சரியா பார்க்கணும். ரைட். அதே மாதிரி அடுத்த வினா பாருங்க. பாருங்கடா என்ன சொல்றாங்க சார் அடுத்த வினா. நாடொன்று நாணய பெறுமதி இறக்கம் செய்வதற்கான பொருத்தமற்ற ஒரு சந்தர்ப்பம் என்ன? பொருத்தமற்ற ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்கிறாங்க. வரைய பாருங்க. அப்ப 4 சந்தர்ப்பம் பொருத்தமா இருக்கு, ஒன்றுதான் பொருத்தம் இல்லாம இருக்கு. 4 சந்தர்ப்பம் பொருத்தமா இருக்கு. அப்ப நீங்க தெளிவா பார்த்துட்டு வாங்க. இங்க பாருங்க பிஇஎஸ் பாருங்க விலைசார் நிரம்பல் பிள்ளை எல்லாத்துலயும் நிகழ்ச்சி உடையதா தானே இருக்குதா பாருங்க. ஏற்றுமதியினது விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி உடையதா இருக்கும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி உடையது. அப்ப எல்லாத்துக்கும் அது வரும். எல்லாமே உண்டை விட கூட, எல்லாமே உண்டை விட கூட, நம்ம எல்லாமே உண்டை விட கூட. சரி, சரிங்களா? எல்லாருமே உண்டை விட கூட. அப்ப இதுகளைத்தான் பார்க்கும். தனித்தனியா பாருங்க. முதலாவது சைவர்த்தச 9 சைவர்த்தச 4. அப்ப நிகழ்ச்சி கூட்டி பாத்துங்க 1+3. ஓகே, அப்ப இது வரும் தானே பிள்ளை. சோ அப்ப இது வரும், 1வது வரும். 2வது பாருங்க இது 1+4 இது 1+1. அப்ப ரெண்டுமே பிள்ளை நிகழ்ச்சி உடையதா தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே நிகழ்ச்சி உடையதா தான் இருக்கு. ஓகே, அப்ப வரும் தானே. சைவர்த்தச 7 சைவர்த்தச 2 பிள்ளை ரெண்டுமே நிகழ்ச்சி அற்றது. கூட்டி பாத்தீங்கன்னா சரியா 1க்கு சமன் வருது பிள்ளை. சோ 1க்கு சமன் அழகு நிகழ்ச்சி பொருத்தமற்றது. மற்றது சரிதானே. சைவர்த்தச 6 சைவர்த்தச 7 கூட்டினீங்களா கூட்டி பாருங்க பிள்ளை. கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 1+3. சைவர்த்தச 9 இது 1+4. இது நிகழ்ச்சி அற்றது, இது நிகழ்ச்சியுடையது. கூட்டி பாருங்க பிள்ளை. கூட்டி பாத்தீங்கன்னா 2+3 வரும். சோ அப்ப இதுவும் வரும் பிள்ளை. அப்ப பொருத்தமற்ற தொகுதி பாத்தீங்கன்னா 4வது ஆன்சரா வரும். சரிதானே பிள்ளை? 4வது ஆன்சரா வரும். ஓகே.